ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணுமா? இப்போ தானே பார்க்குறேன். குட் மார்னிங். ஆமாம், முறை அதாவது அந்த டேயில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கள் பழனிசாமி சார் சொல்லி கொடுத்தார் எனக்கு இங்கிலீஷில். சரியா? அதே குட் மார்னிங் பற்றி இப்போது திவ்யாவுக்கு டவுட் வந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லணுமா, ஆனால் அது சரியா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த சார் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கதை பேசலாம்? ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நீங்களும் நானும் பேசி. இன்றைக்கி என்ன கதை பேசலாம்னா விஸ்டம் ஆஃப் லைஃப் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக அப்படி வாழ்க்கையோட சுதந்திரம் எது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினைப்பேன் என்னென்னா, ஆப்போசிட் சைட்லேருந்து ஒருத்தங்க நம்மளை என்ன பேசினாலும் தூணு மூஞ்சிலே துப்பினா கூட அப்படியே கல்லு மாதிரி இருக்கணும். அதுதான் வெளியிலேருந்து வர அந்த தாக்குதல்களை எதிர்கொள்கிற திறன் நம்ம மனசுக்கு இருக்கணும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் அப்படியே நம்ம வழியில் போயிட்டுருக்கணும். அதுதான் சுதந்திரம், வாழ்க்கையின் சுதந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை தவிடு பொடியாக்குனது யாருன்னா என் பொண்ணு தான். சும்மா கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுனா நான் டென்ஷன் ஆகிட்டேன், ரியாக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு தோற்று போயிட்டேன்னா வாழ்க்கையில் நான் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். யாராச்சும் திட்டினா நான் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. சிலருடைய தொனி இருக்குல்ல, நிறைய இடங்களில் நான் மனுஷங்களோட தொனி, அவங்க பேசுகிற அந்த தொனியினால் காயப்படுவேன். அப்படி நிறைய பேர் சிலர் காயப்படுத்திடுவாங்க. அதில் அன்வர் சாரும் ஹர்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவரோட டோன் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணும். அதே மாதிரி தமிழ் ராஜா அவங்களும் எனக்கு அவன் அப்படின்னு பேசுறது தான் எனக்கு இயல்பாக வரும். மரியாதை கொடுப்பது நிமித்தமாக ஐயோ மரியாதை கொடுக்கணுமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க போங்கன்னு பேச வேண்டியிருக்கும். அதனால் தமிழ் ராஜா கூட ஹர்ட் பண்ணிடுவான். சரியா? அப்படி தான் வருது. அதுதான் நல்லா இருக்குது, இயல்பாக இருக்குது. அது ஏன் நம்ம மாற்றிக்கணும்? ஆனால் நேரில் வாங்க போங்கன்னு தான் பேசுவோம். அதனால் அது அப்படியே போயிட்டோம். அவங்க அதுக்கப்புறம் வேறு எங்கள் அம்மாவோட டோன் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணும். அடுத்தது என் சின்ன தம்பி, அவனோட டோன் கூட என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணும். துனி அவன் பேசுகிற அந்த துனி ரொம்ப ஹர்ட் பண்ணும். எங்கள் அக்கா, பெரிய காலில் அவங்க சமீப காலங்களில் எங்கிட்ட சரியாக பேசவே இல்லையான்னு தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, இந்த முறை வந்தப்பெல்லாம் பேசலை. 2வது அக்கா, அவங்க பேசினா வாய் திறந்தாவே நான் தெரிச்சு ஓடிடுவேன், எங்கேயாச்சும் ஓடிடலாமா அப்படின்ட்டு நினைப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கு நிறைய கருத்து முரண்கள். அதனால் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது நான் ஆயெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, சானிடைசர் வாங்கி தந்தாங்க. சரியா? இதை எடுத்து வச்சுட்டேன், நான் பையில் வச்சுக்கிட்டாமா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். ஸ்மெல்லு நல்லா இருந்தது, இப்படி கையில் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம், கிருமி இல்லாத இடம் எது அது சொல்லுங்கள் முதல்ல. எங்கேயாச்சும் வைரஸ் இல்லாமல், எங்கேயாச்சும் பாக்டீரியா இல்லாமல், இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு நுண்ணுயிரி இல்லாமல் ஒரு இடம் உங்களால் காண்பிக்க முடியுமா? ஆக்சுவலாக எனக்கு அது தெரியல. இந்த இடம் தான் சுத்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. என்னதான் நம்ம எதையாச்சும் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும், என்ன பண்ணாலும், இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே கிருமி இருக்குது. எல்லாத்தையுமே அசுத்தமாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போங்க, அந்த இடத்துல சுத்தமாக இருக்கா? நான் இப்போ போய் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஐயோ கடவுளே, ஏன்டா அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ உப்பு கொட்டியிருந்தாங்க. அடுத்தது நல்லா தானே செய்வாங்க, ஏன் இப்படி அதை வேற நம்ம வாங்கிட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இப்போது ஒரு நாள் நல்லா இல்லைன்னா அடுத்த நாள் அந்த ஹோட்டலுக்கு போக முடியுமா, போவோமா அப்படிங்கிறது தான். உப்பு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் விஸ்வானா கடையில் தான் சிக்கன் நல்லாயிருக்கும். சரியா? பொமிக்கும் திவ்யாவுக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, விஸ்வானா சிக்கன் கிடையாது சொல்லிட்டார். இன்னொரு கடையில் போய் வாங்கிட்டு கொடுத்தா அந்த கடையிலையும் உப்பு. ஓகேவா? சரி.
மொத்தத்தில் வந்து யாருக்குமே சமைக்க தெரியலன்னு எடுத்துக்கலாமா, அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து சமைக்க பிடிக்கும். எனக்கும் கூட சரியாக சமைக்க தெரியாது. ஆனால் ஒரு குடும்பத்தோட சமையல் கட்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கங்கிறது என்னோட கருத்து. நம்ம என்னதான் வாழ்க்கையில் எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாலும், எவ்வளோ வெற்றி அடைஞ்சிட்டாலும், நம்ம உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் வந்து இயங்க முடியும். அந்த உடம்பை நம்ம பேணி காக்கணும்னா நம்ம சமையல் கட்டு வந்து நல்லா இருக்கணும். பசங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை இந்த ஊரில் இப்படியோ இல்லை வெளிநாட்டிலலாம் இல்லை வெளியூர்லலாம் இல்லை வேறு ஊர்லலாம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இங்கே சாத்தனூரில் போனோன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், ரேர். நிஜமாக ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு வெஜ்ஜு சாப்பிட்லாம், ஒரு சாம்பார் சாதம் அப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா கூட அது கூட நல்லா இருக்காது. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். தண்டராம்பட் போனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி. ஆனால் அதுக்காக இங்கேருந்து இவ்வளோ தூரம் போக முடியுமா சாப்பாட்டுக்காக அப்படின்னு. நீ ஏன் சமைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நகர்ந்து வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லாமே பக்கத்தில் எடுத்து கொடுத்தாங்கன்னா சமைச்சிருவேன். நான் எல்லாத்தையும் இப்போல்லாம் பக்கத்தில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இனிமேல் சமைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்காக நான் சமைச்சிக்கணும். ஏன்னா வெளியில் சாப்பிட்றது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு சமைக்க பிடிக்கும். ஆனால் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, என் துணியை நானே துவைச்சிக்கிறது, இதெல்லாம் மொத்தத்தில் என் வீட்டு வேலையை நானே செஞ்சுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் சில சமயம் இதனால் டயர்டாயிடுவேன். நகர்தல் வந்து கொஞ்சம் டயர்ட் பண்ணுவேன். அதுதான் இன்னைக்கு கதை. அதுதான் விஸ்டம் ஆஃப் லைஃப். எதுன்னா வெளியிலேருந்து எந்த தாக்குதல் வந்தாலும் அதை தாங்கும் திறன் தான் வாழ்க்கையோட சுதந்திரம். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, தம்பி ஒன்று சொல்லுவான். அதெல்லாம் தாண்டி நம்மளோட குறிக்கோளை நோக்கி பயணிக்கிற அந்த பயணம் இருக்குல்ல, அப்போ வந்து அந்த மனம் இருக்கிற அந்த ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் சுதந்திரம். இந்த காலத்தில் வந்து சுதந்திரம்னா நம்ம இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிக்கிறது, அது இல்லை. இது அதெல்லாம் ஒரு சுதந்திரம் தான். அது வாழ்வியலுக்கான ஒரு சுதந்திரமாக இருக்கலாம். நான் வந்து மனதிற்கான சுதந்திரத்தை பற்றி பேசுகிறேன். மனம் வந்து எப்படி சுதந்திரமாக இருக்கும். எல்லாரும் ஏதேதோ ஒரு காரணம் சொல்லுவாங்களே. என்னை எப்படிலாம் சொன்னாங்க தெரியுமா? நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப ஹர்ட்டானேன். அப்போல்லாம் வந்து நான் சுதந்திரமாக இல்லை. நான் வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இவங்களோட கருத்து வந்து என்னை ரொம்ப மன ரீதியாக ரொம்ப வந்து என்னை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. யார் பேசுனாங்க. அதுக்கப்புறம் என் கால் வந்து கோணையாக இருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த கால் வந்து பாம்பு மாதிரி நெளியுது சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் என்ன, நம்ம கால் இப்படி இருக்குது, நம்ம உடம்பு வந்து இப்படி இருக்குது, நம்ம இந்த மாதிரி இருக்கோம், நம்ம கூன் போட்டிருக்கோம், அந்த மாதிரியான எண்ணங்கள். நம்ம வயிறு வந்து கொஞ்சம் பெருத்து போச்சு, தொப்பை வந்துச்சு. பொம்மி பிறந்தோடனே இன்னும் கொஞ்சம் தொப்பை வந்துச்சு. அப்புறம் என்னடா இப்படி ஒரு நவீன ஓவியம் மாதிரி இருக்குமே அப்படின்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. சரியா? அப்போ என்னையே எனக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து என்னையே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. நான் வந்து ஒரு சராசரி பெண் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சா? அப்போ நான் வந்து அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஒரு முறை வந்து எம்ஏ இல்லை பிலிட் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக, தேர்ட் இயர் எழுதுறதுக்காக போனேன். போனப்போ அங்கே ஒரு பொண்ணு செம்ம ஒல்லி, பயங்கர ஒல்லி, கை கால்லாம் குச்சி மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு வந்து ஒரு பேக் வந்து முதுகில் சுமந்துட்டு ஒரு பள்ளி மாதிரி அவ்வளோ வேகமாக ஊர்ந்து போச்சு பாருங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. என் உடம்பு எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு அது இல்லை. என்னால் வந்து என்னுடைய வேலைகளை என்னால் செஞ்சுக்க முடியுதா? யாரையும் சார்ந்திருக்காமல் என்னால் வாழ முடியுதா? அவ்வளோதான் நான் பார்க்கணும். உண்மையிலே அது ஒரு பள்ளி மாதிரி தான். எனக்கு பள்ளினா ரொம்ப பிடிக்கும். அதோட வால் வந்து கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்ப வளர்ந்துடும்.
அப்புறம் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். டேய் போங்க, சரிடா படுத்து தூங்குதுடா, சாப்பிட்டு தானே போதும். அதுக்கப்புறம் பள்ளி பிடிக்கும். அந்த பொண்ணை பார்த்ததும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவளோட இயக்கம் வந்து அவள் சரியாக பண்ணிக்கிறாள், அவளால் நகர்ந்து வேக வேகமாக நகர்ந்து போயிட முடியுது. ஆனால் அந்த எக்ஸாம் அப்போ என்னை சிவா தூக்கிட்டு போனான். என்னால் வந்து கால் சூடு, அதுக்கப்புறம் பயங்கர இது. அப்போ வந்து தூக்கிட்டு போய் கிளாஸ் ரூமில் உட்கார வச்சான். அப்போ எனக்கு ஒருத்தங்க தேவைப்படுறாங்க, என்னை தூக்கிட்டு போய் கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. இப்போ யோசிச்சேன், இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியாமல் நான் அழகாக தான் இருக்கேன், அப்புறமா வந்து அழகுங்கிறது மனசு தான், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு தாட் எப்போ வந்தது என்னோட தனிமையில், எப்பயும் வந்துச்சு. என்னையும் நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த தருணம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் என்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட அசைவுகளை அந்த மாதிரி. நீ என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என் மூஞ்சை வந்து நான் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு எங்கேயுமோ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கேயுமே போடல. ஏன்னா ஃபேஸ் பார்த்துட்டுன்ட்டேனே. இன்பாக்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு செக்ஸ் மூடு வருது அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக கூட சொன்னாங்க, உங்கள் ஃபேஸ் பார்த்தா செக்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு. நான் நினச்சிட்ருக்கேன் ரொம்ப ஹோம்லியான ஃபேஸ் அப்படின்ட்டு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து என்னோட அந்த ஃபேஸ்லாம் டக்குன்னு டெலீட் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் இருந்த எல்லா ஃபேஸையும் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போனதும் எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்றது, அவங்க மனசில் வந்து செக்ஸ் இருக்கு, அதனால ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு. அதனால நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன தண்டிச்சுக்க முடியுமா? முடியாதில்ல. அந்த மாதிரிலாம் யோசித்து அதுக்கப்புறம் திரும்பவும் என்னோடய ஃபேஸ்லாம் வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், அதுக்கப்புறம் கூகுள் ப்ளஸ் அப்போ இருந்தது, அதில் எல்லாத்துலேயும் வந்து நான் திரும்பவும் அப்லோட் பண்ணிட்டேன். நீ என்னென்னா நினச்சிக்கோ, நீ அப்படி தான் பண்ண போகிற, அதனால் நான் என்ன செய்யறது? அதுக்காக நான் வந்து இந்த மீடியாலாம் யூஸ் பண்ணாமல், இந்த சமூக வெளிகள்லாம் வந்து என்னோட பயணத்தை வந்து தொடராமல் என்னால் இருக்க முடியுமா? இருக்கவும் கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்தது. சரியா? கதை எங்கேயோ போதா? அதான் இன்னைக்கு ஒருத்தர் வந்து நான் சாப்பாடு வாங்க போகும்போது மூஞ்சி மேலே பீடி பிடிச்சி ஊதிட்டு இருந்தார். தூரம் போய் பிடிங்க சொன்னேன். அப்போ அந்த இடத்துல அசுத்தம் இல்லையா? அது வந்து நுரையீரலை பாதிக்காதா? அடுத்தது வந்து புகை, அந்த ஹோட்டலில் தோசை சுடுறாங்கல்ல, அடுப்பு போட்டு அந்த அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நுரையீரல் பாதிக்காதா? அது அசுத்தமாக இல்லையா? அதுக்கப்புறம் சரி, நாயெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவு கிடையாது, அது வந்து ஓகே எங்கேயோ மலம் கழித்து வச்சிருது. ஆனால் நம்ம கூட வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கூட வந்து போய் பண்ணிடுறோம்ல மோஸ்ட்லி. அப்போ எங்கே தான் சுத்தமாக இருக்குது சொல்லுங்களேன்? நான் திடீர்னு போகிற வழியில் பார்த்தா மனித கழிவுகள் கூட சாலையோரங்களில் இருக்கும் தான். அதுக்கப்புறம் நானே வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா நானே எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன் அப்படின்னா நானும் அதே தான் செய்ய வேண்டியிருக்குன்னு. கொஞ்சம் லாங் போகிறேன் அப்படின்னா எங்கேயாச்சும் நானும் வந்து புறவெளியில் தான் ஒதுங்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ எனக்கு டாய்லெட்லாம் போகக்கூடாதுன்னு என்ன இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சூழல் இருக்காது. அதனால் சொல்கிறேன். அப்போ யாரையும் குற்றமும் படுத்த முடியாது, ஆனால் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாது. என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலையும் தானே வந்து அசுத்தம் இருக்குது, குப்பை இங்கே தானே போட்டு வைக்கிறோம், குப்பையை போடுறோம்.
எல்லோரும் தான் ஒரு இடத்துல குப்பையை கொட்டிடும், குப்பையை அங்கங்கே வேற எடுத்துகிட்டு போய் கொட்டிடும். இது பார்க்குற இடம்லாம் குப்பையாக தான் இருக்குது. டாஸ்மாக் வேறு இருக்குது, அங்கேயே வேறு டாஸ்மாக் கடையில் கொஞ்சம் போதை ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஆய் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கேயே உச்சா அடிக்கிறாங்க, வழி நெடுக்க உச்சா அடிக்கிறாங்க, அந்த வயக்காட்டில் எல்லாம் பாட்டில் போட்டு வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி மாறும் எனக்கு தெரியல. அதுலேயும் ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கலாம். என்ன, நீங்கள் குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு டஸ்ட்பின் வச்சு அதில் போட்டுடலாம். யாராச்சும் பாட்டில் பொறுக்கிறவங்க வந்தால் அதை பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக், அந்த கிளாஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம். ஆனால் நீங்கள் குடிச்சிட்ட பிற்பாடு அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? ரோட்டில் விழுந்து கிடக்குறீங்க. ஒரு முறை அது மாதிரி தான் ஆச்சு. ரோட்லேயே வந்து நடு ரோட்டில் நானும் திவ்யாவும் போகும்போது தான், செங்கம் போகும்போது அந்த கொட்டைக்குளம் தாண்டி ஒரு இடத்துல நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. பயம், செத்து போயிட்டாங்களா இல்லை எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கா ஒன்றுமே முடியல. இது என்ன இப்படி இருக்குன்ட்டு உண்மையிலேயே செத்து போயிட்டா இருந்தா நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு தம்பி கூப்பிட்டு அப்புறம் இது பண்ணி பார்த்து என்ன குடிச்சிட்டு இருக்காங்கக்கா, ஓரமாக இழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் போகணும். ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். குடிக்கிறீங்க சரி, ஏன் அளவுக்கு மீறி குடிக்கிறீங்க? அப்படி நீச்சு நிலை இல்லாமல் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன வேதனை உங்களுக்கு? சரி, ஓகே, அது உங்கள் சுதந்திரம். என்ன, நீங்கள் குடிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் உடம்ப அழிச்சிக்கிறீங்க, அது உங்களோடது. ஆனால் உங்கள் பிற்கால சந்ததியை பற்றி கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன வச்சுட்டு போக போகிறீங்க? இப்படி ஒரு எங்கே பார்த்தாலும் பிராண்டி பாட்டிலும் பிளாஸ்டிக் கவரும் அதையா கொடுக்க போகிறீங்க? அவ்வளோதான். இது பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் யோசிக்கும் போது. ஆனால் செம குளிர்ப்பா, பயங்கர குளிர். எனக்கு அந்த காட்டு வழியில் போயிட்டு வந்தப்ப அவ்வளோ குளிராக இருந்தது, பயங்கரமாக. அப்புறம் எங்கள் அம்மா பற்றி யோசித்தேன். அம்மான்னா அதுவும் ஒரு மனநிலை தானே. அம்மானா அம்மா தான். இந்த வயசுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட 46 வயசு ஆகப்போகுது. இந்த வயசுக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு குழந்தையாக தான் இருக்கேன். எவ்வளோ திட்டினாலும் சகிச்சுக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து எங்கள் அம்மா பற்றிலாம் பேசினா நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். நிறைய அவங்களும் என்னை ஹர்ட் பண்ணுவாங்க, அவங்களோட துணி என்னை காயப்படுத்துந்தான். ஆனால் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உள்ளார்ந்த அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப நிறைய இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் எங்கள் அம்மா என் கூட இருந்திருப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் என் கூட இருந்திருப்பாங்க. எங்கேயும் வந்து என்னை வந்து விட்டுட்டு ஓடி போயிருக்க மாட்டாங்க. என் கூட இல்லைனாலும் அந்த அந்த என்னோட பயணங்கள் இருக்குல்ல, அம்மா வந்து என் கூடவே இருக்க மாட்டாங்க. எங்களால் வந்து 2 பேராலையும் ஒன்றா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு, என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து வேறு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் வேறு, எனக்கு வந்து இருக்கிற நண்பர்கள் வேறு. ஸோ நாங்கள் 2 பேரும் முரண்படுவோம். அதே மாதிரி தான் பொம்மியும் என்னாலையும் ஒரே வீட்டிலேயே இருக்கவே முடியாது. ஏன்னா அவளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு, என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து வேறு, என்னுடைய வாழ்க்கை முறை வந்து வேறு. நான் வந்து வேறு மாதிரியான ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வந்து என்னால் வந்து பொம்மி கூட ட்ராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரி தானே உங்கள் வீட்லேயும் இருப்பீங்க, வித்தியாசமான மனிதர்கள். நான் வந்து நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். பொம்மி நைட்டில் வந்து தூங்கணும்னு நினைப்பான். எனக்கு வந்து நைட்டில் ஒர்க் பண்ணாதான் அது. எனக்கு வந்து எலி பிடிக்கும், கரப்பாம்பூச்சி பிடிக்கும், பல்லி பிடிக்கும், தேல் பிடிக்கும், பாம்பு பிடிக்கும். ஆனால் பொம்மிக்கு அதெல்லாம் பிடிக்காது. நானும் பொம்மியும் வேறு. எனக்கு நாய் பிடிக்கும், அவளுக்கும் காமனாக நாய் பிடிக்கும்.
பட் ஆய் அழுறதுக்கெலாம் பிடிக்காது. அந்த மாதிரி நாய் கொஞ்சுவா, நாய் கேர் பண்ணிக்கிறதுக்கெலாம் பிடிக்காது. கொஞ்சிட்டு வா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாய் செத்து போச்சுன்னா ஒப்பாரி வைப்பா, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அதையும் தாண்டி நேசிக்கிறவர்களோட பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். ஆனால் நாங்களாம் வேறு வேறு இல்லை. அதே மாதிரி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு. எனக்கு யோசிக்கிறது கொஞ்சம் பேரலாக ஒரே மாதிரி இருந்தால் கூட சில விஷயங்கள் வந்து வேறுபடுகிறோம். அதனால் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண முடியல. சரியா? அப்புறம் அவ்வளோதான். இந்த கதை பேசலாம் வாங்க, அப்படி இல்லை. ஓகே, பாய், டாடா.